lead. We make winners who lead. Hello students, greetings from Learn to Lead Academy. We are very happy to share that every year our TANCET and MAT online batch students excel in their exams and they join the top-notch colleges across India. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது MBA 2025. யாரெல்லாம் MBA வந்து 2025ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இப்ப இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன MBAக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினா நம்ம எந்த மாதிரியான காலேஜஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான 3 எக்ஸாம் வந்து CAT, MAT, TANCET. இப்போ CAT அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா IIMs, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோட MBAக்கான இன்ஸ்டிடியூட்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா IIM தான் பெஸ்ட். இப்போ IIM, இப்போ உங்களுடைய டிசைர்ட் சேலரி என்ன? இப்போ UG பண்ணிட்டு இருக்கீங்க, எதர் நீங்க 3 years டிகிரி பண்ணலாம் ஆர் வந்து 4 years டிகிரி பண்ணலாம். UG முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போனா மேக்சிமம் வந்து ஒரு 10 lakhs per annum வரைக்கும் நம்ம வாங்கலாம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ திங்க் பண்றது என்னன்னா, ஓகே நம்ம MBA பண்ணலாம், MBA பண்ண நமக்கு வந்து ஹைக் இருக்கும், சேலரி நல்லா வரும். ஸோ நீங்க இப்ப என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நான் சேலரி வாங்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ IIMல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா மினிமம் 20 lakhs per annum இருந்து மேக்ஸிமம் 2 crores 3 crores per annum வரைக்குமே உங்களால சேலரி வாங்க முடியும். பட் அதுக்கு வந்து உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய ஸ்டஃப் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, CAT அப்படின்ற எக்ஸாம் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதி கிளியர் பண்ணணும். ஸோ எவ்ரி இயர் அக்டோபர் நவம்பர் இந்த மந்த்ல நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் MBA 2025, அதாவது நெக்ஸ்ட் இயர் நீங்க வந்து அகாடமிக் இயர்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இயர் நீங்க அக்டோபர்ல கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதியாகணும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிட்டிஸ் என்ன? உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங், உங்களுடைய ஸ்கில்ஸ் பேஸ் பண்ண எக்ஸாம் தான் இது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி நம்ம கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய CAT ஸ்கோர் வச்சு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ஸ்க்குமே நம்ம வந்து IIMக்கு இண்டிவிஜுவலா நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து இன்டர்வியூ அண்ட் தென் குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க ஒவ்வொரு IIMமும் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம அதுல கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த கன்சர்ன் IIMல வந்து நமக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த CAT எழுதி IIM போறதுனால அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் பண்றதே வந்து எதுக்காக? ஒன்லி ஃபார் சேலரி இம்ப்ரூவ். அந்த சேலரி மினிமம் 20 lakhs இருந்து மேக்ஸிமம் 3 crores வரைக்கும் உங்களால வாங்க முடியும் வேணும் அப்படின்னு நீங்க வந்து அஸ்பயர் பண்ணி. நான் சொல்றது பர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு என்னுடைய சேலரி 20 lakhs இருந்து 3 crore per annum வரைக்கும் எனக்கு சேலரி வேணும் மேம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய ட்ரீமா இருந்தது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க CAT தான் எழுதியாகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. ஓகே, நான் இந்த CAT எழுதுறதுக்கு என்னென்ன CATோட எக்ஸாம் பேட்டர்ன்ல Quantitative Aptitude, Verbal Ability and Reading Comprehension, and then Logical Reasoning and Data Interpretation. ஸோ டோட்டலா உங்களுடைய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2 hours நடக்கும், 3 செக்ஷன். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து 20+ questions வந்து ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் கேட்பாங்க. இந்த questions வந்து நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ கொஸ்டின் டிஃபிகல்ட்டி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாலேயே டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்றது UPSC, அதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸாம் CAT வந்து அதை விட டஃப்பான ஒரு எக்ஸாம்னே சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாம். நீங்க வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் நிறைய படிக்கணும். ஸோ அது எப்படி ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் வந்து அப்லோட் பண்றேன், CAT பத்தின வீடியோஸ். அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய IIMs, IIMஸ்னு சொன்னீங்க எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் IIMs, செகண்ட் ஜென்ரேஷன் IIM, நியூ IIMஸ்னு சொல்லி 3 கேட்டகரியா பிரிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் IIM அப்படின்றது இப்போ ஜவஹர்லால் நேரு பீரியட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் IIM அகமதாபாத், சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்தியாலே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் IIM. இவங்க தான் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் சேலரி வந்து எவ்ரி இயர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ IIM அகமதாபாத், IIM பெங்களூர், IIM கல்கத்தா, IIM லக்னோ, IIM இண்டோர், IIM கோழிக்கோட், IIM ஷில்லாங். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் IIM, ஓல்டஸ்ட் IIMs இன் இந்தியா. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் IIM ரோட்டாக், IIM ராய்ப்பூர், ராஞ்சி, திருச்சி, காசிப்பூர் அண்ட் உதய்பூர். இப்போ திருச்சி வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து IIM எங்க இருக்குன்னா திருச்சி. IIM திருச்சி இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ மினிமம் வந்து நீங்க வந்து 20 lakhs அவங்க வந்து நல்லா பண்றாங்க. மேக்ஸிமம் 50 lakhs 70 lakhs வரைக்கும்ல
per annum salary அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து IIM ட்ரிச் இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது, நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவைப்படுறது கேட் எக்ஸாம் எழுதி நம்ம கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் நியூ ஜெனரேஷன் IIM அப்படின்னு சொல்றது அம்ரித்சர், போத்கயா, ஜம்மு, நாக்பூர், சம்பல்பூர், சிர்மோர் அண்ட் விசாகப்பட்டினம் நியூ IIMs. ஸோ உங்களுடைய சேலரி ரேஞ்ச் 20 lakhs per annum இருந்து 3 crores per annum வரைக்கும் நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னா the best thing after completing your UG நீங்க வந்து IIMல தான் ஜாயின் பண்ணணும். அப்போ completing your UG அப்படின்றத விட இப்போ இப்பவே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you should start preparing for your CAT exam. That is very important. Okay ma'am, next level exams. Okay, CAT வந்து ரொம்ப டஃப்னு சொல்றீங்க. Okay, what is the next level exams? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேட் அண்ட் டான்செட். மேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐமா அப்படின்ற இன்ஸ்டியூட் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த மேட் எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் பி ஸ்கூல்ஸும் மோஸ்ட்லி அக்செப்ட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலயும் நிறைய காலேஜஸ் வந்து மேட் ஸ்கோர் அக்செப்ட் பண்றாங்க. இப்போ மேட் அண்ட் டான்செட் எழுதுனா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ மேட் அக்செப்டிங் காலேஜஸ் மோஸ்ட்லி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா மேட் அக்செப்டிங் காலேஜஸ் எங்கெங்க இருக்கு. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரசன்ட் Department of Management, Arbade Veed Institute of Technology, DD Govardhan Das Vaishnav College, MOP Vaishnav College, Rajalakshmi School of Business, Ramachandra College of Management, Xavier Institute of Management and Entrepreneurship Chennai and Kochi, Amrita School of Business Coimbatore, Firebird Institute of Research and Management Coimbatore, Janssen School of Business Coimbatore, Karanya Institute of Technology and Science கோயம்புத்தூர், KCT பிசினஸ் ஸ்கூல் கோயம்புத்தூர், KV இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டடிஸ் கோயம்புத்தூர். இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து மேட் ஸ்கோர் அக்செப்ட் பண்றாங்க. இதை தவிர்த்து PSG இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், PSGR கிருஷ்ணமால், RL இன்ஸ்டியூட், தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரை, சோனா காலேஜ் சேலம், SRM காட்டாங்குளத்தூர் இவங்களும் மேட் ஸ்கோர்ஸை அக்செப்ட் பண்றாங்க. இந்த மேட் எழுதுறதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், இதோடைய சேலரி ரேஞ்ச். ஸோ நான் இப்போ மென்ஷன் பண்ண காலேஜஸ் வந்து ஒரு சில காலேஜஸ் நம்ம சொல்லலாம். இப்போ பெங்களூர் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரெசன்ட் காலேஜ், அம்ரிதா கோயம்புத்தூர், PSG, KCT, ஸோ கிருஷ்ணா அதுல மென்ஷன் பண்ணல, கிருஷ்ணா அண்ட் SRM இவங்க எல்லாருமே ஒரு ரீசனபிள் பேக்கேஜ் அப் டு மேக்ஸிமமே வந்து 20 lakhs வச்சிருக்காங்க. 20-25 அந்த ரேஞ்ச்ல வந்து மேக்ஸிமம் சேலரி தராங்க. மினிமம் வந்து உங்களுக்கு 5 to 7 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து இப்போ வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் PG நான் முடிக்கிறேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை MBA என்னுடைய சேலரி மினிமம் 7 lakhsல இருந்து 20-25 lakhs வரைக்கும் வேணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன காலேஜஸ் லிஸ்ட் எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜஸ்க்கு எதிர் நீங்க டான்செட் மூலியமாவோ மேட் மூலியமாவோ போகலாம். பட் ஒரு சில காலேஜஸ் வந்து மேட் ஸ்கோர் தான் அக்செப்ட் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபயர்பர்ட், அம்ரிதா இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட் ஸ்கோர் மட்டும் தான் அக்செப்ட் பண்றாங்க. KCT, கிருஷ்ணா அண்ட் PSG, தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், SSN சென்னை, SRM இவங்க எல்லாருமே வந்து டான்செட் அண்ட் மேட் இந்த காலேஜஸ் வந்து டான்செட் அண்ட் மேட் ரெண்டு ஸ்கோருமே நீங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் வந்து நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா நீங்க 2 எக்ஸாமே எழுதுங்க. 2 எக்ஸாமுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல. 2 எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எதுல பெஸ்ட் ஸ்கோர் வச்சோ நீங்க ஏதோ வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா த்ரூ டான்செட் கவுன்சிலிங் மூலியமா நீங்க இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன். அது நிறைய வந்து டீடைல்ஸ் இருக்கு. I'll tell you those details and details. Like so coming to MAT exam pattern, 5 sections அதுல இருக்கு. லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங், மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சி, இந்தியன் அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட். இப்போ ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து நமக்கு 30 questions கேட்பாங்க. இன் டோட்டல் 150 questions நீங்க 2 hours அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய கொஸ்டின் டிஃபிகல்ட்டி மாடரேட் லெவல், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் டான்செட் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் 2 hours எக்ஸாம் அட் 100 questions நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயே 5 sections அவங்க வந்து வச்சிருக்காங்க. பிசினஸ் அனாலிசிஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, டேட்டா சஃபிஷியன்சி. ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து அவங்க வந்து 20 questions கேட்கறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டான்செட் அண்ட் மேட் எக்ஸாம் பேட்டர்ன். ஆல்மோஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்றது என்னன்னா 2 எக்ஸாம்ஸுமே எழுதுங்க. ஸோ 2 எக்ஸாம் எழுதினாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்க நார்மலா எழுதுற செமஸ்டர் எக்ஸாம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ மேட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி 4 times வந்து கண்டக்ட் பண்றாங்க. இப்போ இந்த இயர் ஆகஸ்ட்ல கண்டக்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டிசம்பர், பிப்ரவரி அண்ட் தென் மே. ஸோ 2025ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆகஸ்ட், டிசம்பர், ஃபெப்ரவரி இந்த 3 மேட்ல ஏதாவது ஒரு மேட் எழுதி உங்களுடைய ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். அண்ட் மார்ச்க்கு அப்புறம் டான்செட் எக்ஸாம் நடக்கும். அந்த டான்செட் எக்ஸாமும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சப்போஸ் டான்செட்ல நீங்க வந்து டாப் ஸ்கோரரா வந்தீங்கன்னா டான்செட் கவுன்சிலிங்ல அண்டர் கவர்மெண்ட் போட்டா நீங்க நிறைய காலேஜஸ் வந்து பெஸ்ட் காலேஜஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒவ்வொரு காலேஜஸோட வீடியோஸ் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம், ஒவ்வொரு காலேஜஸோட கட் ஆஃப் ஸ்கோர். ஸோ அந்த கட் ஆஃப் ஸ்கோரோட டீடைல்ஸும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கலாம். ஸோ அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் மேட் 2024-2025 online crash course. So those who want to pursue your MBA, join MAT and TANCET online coaching at Learn to Lead Academy. You can enroll at 8870046080 and also you can visit website learntolead.in. All the best, students. Learn to lead. We make winners who lead.